கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் கடந்த மாதம் முழுவதுமாக நம்மோடு கூட இருந்து இந்த புதிய மாதத்தை காணும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தொடர்ந்து தேவ ஆவியான நம்மோடு கூட பேசுவாராக. ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிதாவே, தர்மையான ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த ஆண்டவரே, வருஷத்தின் தொடக்கம் முதல் இந்த 2 மாதங்களாக எங்களோடு கூட இருந்து இந்த 3வது மாதத்தை காணும்படியாக எங்களுக்கு கொடுத்த சிலாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து தேவ ஆவியானவர் எங்களோடு கூட பேசுவீராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிப்போம். தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிப்போம். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. அருமையானவர்களே, யூ ஆர் கிரேட்லி பிலவர்ட். தேவனுக்கு மிகவும் பிரியமானவர்களாக நாம் காணப்படுகிறோம். நாம் ஜெபிக்க தொடங்கின பொழுதே தேவன் நமக்கு பதிலை அனுப்பி இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையான நம்முடைய தேவன் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார். அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றவர்களாகவும் முக்கியமானவர்களாகவும் மிகவும் பிரியமானவர்களாகவும் நாம் காணப்படுகிறோம். அருமையானவர்களே, கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஜெபிக்க தொடங்கும் பொழுதே தேவன் நமக்கு இன்னதென்று அறிந்து பதிலை கர்த்தர் அனுப்புகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோபுவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். யோபுவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நீர் அவனை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர். நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். கர்த்தர் நமக்கு செவி கொடுக்கிறவராக, நம்முடைய விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அருமையில் அந்த யோபுவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும் பொழுது 22வது வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் வாயினின்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை உம்முடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டுகிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை நாம் கனப்படுத்தும் பொழுது, தேவன் நம்முடைய வார்த்தைகளை, நம்முடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறவராக, நம்மை கனப்படுத்துகிறவராக காணப்படுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையால, ஆகவே நாம் விண்ணப்பம் பண்ணும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு அவர் செவிசாய்க்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வேதத்திலே வாசிக்கிறோம். 1 யோவான் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே அருமையால கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். 5ஆம் அதிகாரம் 14-15 வாசிக்கிறோம். நாம் எதையாயிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அருமையாளர்களே, நாம் பண்ணுகிற ஜெபம் தேவனுடைய சித்தமாய் இருக்கும் பொழுது, தேவனுடைய விருப்பமாய் இருக்கும் பொழுது, அருமையானவர்களே, தேவனுடைய திட்டத்திற்கு ஏற்ற காரியமாய் இருக்கும் என்று சொன்னால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். அருமையாளர்களே, நாம் எதை கேட்டாலும், அவருடைய சித்தத்தின்படி நாம் எதை கேட்டாலும் கர்த்தர் நமக்கு செவி கொடுக்கிறார். அதை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். அருமையானவர்களே, ஆகவே தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவராக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வராக வாசிக்கிறோம். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அருமையானவர்களே, நாம் ஜெபிக்கிறதற்கு முன்னதாகவே நமக்கு என்ன தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அருமையானவர்களே, ஆகவே நமக்கு என்ன தேவை என்பதை அவரிடத்துல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஆண்டவரே, இந்த காரியத்தை நீ செய்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லும் பொழுதே கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கு. ஆகவே ஜெபிக்கிறதுக்கு முன்னதாகவே நாம் எதை கேட்க போகிறோம் என்பது கர்த்தருக்கு தெரிகிறது. கர்த்தர் அதை கட்டளிடுகிறார். வேதத்தில் அதே போல மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கிறோம். தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறீர்கள், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஸோ ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு முன்னதாகவே நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். நாம் வேண்டிக் கொள்ளும் பொழுது கர்த்தர் அதை கொடுக்கவும் அவர் அறிந்திருக்கிறார்.
அருமையானவர்களே, ஆகவே நம்முடைய தேவன் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவராக, அவருடைய சித்தத்தின்படி நாம் எதையாகிலும் கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்கள், நம்முடைய ஜெபம் என்று சொல்லும் பொழுது பிதாவினிடத்திலே நாம் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வேதத்திலே வாசிக்கிறோம், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே பிதாவிடத்திலே நாம் ஜெபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்திற்கு நிச்சயமாகவே பதில் உண்டு. பரிசுத்த ஆவிக்குள் நிறைந்து ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபம் தேவனுடைய சித்தத்திற்கு ஏற்றதாக காணப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களை, வேதத்தில் வாசிக்கிறோம் எபிரேயர்களின் நிருபம் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே, நாம் இயேசுவின் நாமத்தினாலே என்று ஜெபிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அந்த ஜெபத்தை முன்மொழிகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றுமுடைய ரட்சிக்க வல்லவருமாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ரோமர்களின் நிருபம் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 34ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் வாசிக்கிறோம், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. அருமையானுடைய பிதாவினுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருந்து வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார் இயேசுவின் நாமத்தினாலே என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது, அருமையானவர்களே, அந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்து முன்மொழிகிறார் பிதாவினிடத்திலே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து நமக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்துக்கு நிச்சயமாகவே பதில் உண்டு. அதே போல பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து நமக்காக ஜெபிக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ரோமர்களின் நிருபம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 26ஆம் வசனம், அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார், நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதென்று அறியாதிருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நாம் வேண்டுதல் செய்ய வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஸோ இயேசு கிறிஸ்து நமக்காக வேண்டுதல் செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக அவர் வேண்டுதல் செய்யும் பொழுது அந்த ஜெபத்துக்கு நிச்சயமாகவே பதில் உண்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையான புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும் பொழுது அருமையான விசுவாசிகளை ஜெபத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலும் நாம் பார்க்கிறோம், ஜனங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். எஸ்தரின் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம், யூத ஜனங்கள் அந்த சட்டத்திலிருந்து பொல்லாத ஆமானுடைய சதி ஆலோசனையிலிருந்து காப்பாற்றப்படும்படியாக 3 நாள் இரவும் பகலும் யூதர்கள் எல்லாரும் கூடி ஜெபிக்கிறார்கள். கர்த்தர் அவர்களுக்காக கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். அருமையானவர்களே, மொர்தெக்காய்க்காக தூக்கு மரத்தை செய்வித்தான் அந்த ஆமான். ஆனால் அந்த தூக்கு மரத்திலே ஆமான் தூக்குவிக்கப்படுகிறான். அவனுடைய அரண்மனை எஸ்தருக்கும் மொர்தெக்காய்க்கும் கொடுக்கப்படுகிறது. சட்டம் மாற்றப்படுகிறது. மொர்தெக்காய் அந்த தேசத்திலே 2வது ஒரு பெரிய அதிகாரியாக யூத ஜனங்களுடைய நன்மைக்காக பேசும்படி கர்த்தர் அந்த இடத்திலே கொண்டு வந்து வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆகவே நம்முடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறவராக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர் மட்டுமல்ல, சட்டத்தையே கர்த்தர் மாற்றுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யூத ஜனங்களுக்கு விரோதமாக அவர்களை அழிக்கும்படியாக வந்த சட்டத்தை கர்த்தர் மாற்றி அமைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆகவே கர்த்தர் எல்லா காலத்திலுமே ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவராக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்போஸ்தலர் காலத்தில் நடந்த சம்பவத்தை குறித்து வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அருமையானவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை எதிர்பார்க்கிறார். தேவ சமூகத்திலே அமர்ந்திருந்து கர்த்தரை ஆராதித்து அவரை துதித்து ஸ்தோத்திரித்து விண்ணப்பிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஸோ அவர்கள் எல்லாரும் அன்றைக்கு அப்போஸ்தலர் காலத்திலே எதிர்ப்புகள் பலமாயிருந்த காலத்திலே, அருமையானவர்களே, சீஷர்களை பிடிச்சு சிறைச்சாலையிலே போடுகிற அந்த காலத்திலும் கூட அப்போஸ்தலர்களும் விசுவாசிகளும் இணைந்து அவர்கள் எல்லாரும் ஜெபிக்கிறார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. தேவ பிரசன்னம் அந்தத்திலே இறங்கினபடினாலே அந்த இடமே அசைகிறது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அவர்களை கட்டுப்படுத்த யாராலும் முடியவில்லை. அருமையான தைரியமாய் சொன்னார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல,
அப்போஸ்தலனாகிய பேதுருவை பிடித்து சிறைச்சாலையிலே போடப்படுகிறார். வாசிப்போம். அப்போஸ்தலர்கள் நிருபத்திலே 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, அவரை பிடிச்சு ஜெயிலில் வச்சிருக்கிறாங்க. பஸ்கா பண்டிகைக்கு அடுத்த நாள் கொண்டு வந்து அவரை சிறைச்சேதம் செய்யும்படியாக அந்த ஏரோது தீர்மானித்திருக்கும் பொழுது அந்த ராத்திரியிலே கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். வாசிப்போம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5 முதல் 11ஆவது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். அருமையானவர்களை, சிறைச்சாலையிலே அவன் காக்கப்பட்டிருக்கிறான். அவரை விடுதலை செய்வதற்கு வழியே கிடையாது. அரசாங்கமே அவர்களுக்கு எதிராக நிற்கிறது. அவர்கள் லாயர், வக்கீல் வைத்து வாதாட முடியாது, வாய்தா கிடையாது, அதிகமான பணம் செலுத்த அவர்களால் இயலாத சூழ்நிலை. அருமையானவர்களே, அரசியல் செல்வாக்கு இல்லை. அவனை விடுதலை செய்வதற்கு எந்த ஒரு வழியுமே இல்லை, எந்த வாய்ப்புமே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே விசுவாசிகளும் ஊழியர்களுமாக இணைந்து அதிகமாக ஜெபிக்கிறார்கள். கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியில் அவனுக்கு ஒரு நாள் குறிக்கப்பட்டது. பேதுருவை சிறைச்சேதம் செய்யும்படியாக ஒரு நாள் குறிக்கப்பட்டது. அந்த குறிக்கப்பட்ட நாளுக்கு முந்தின நாள் இரவிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். அருமையால அவர் சேஃபா, அருமையால பீஸ்ஃபுல்லா தூங்கிட்டு இருக்கிறார். அவருக்கு தெரியும், தேவன் என்னை இந்த உலகத்தில் வைத்து செய்ய வேண்டிய ஊழியங்கள் நிறைவேறும் அளவும் மரணம் என்னை நெருங்குவதில்லை என்கிறதான தைரியத்தோடு கூட அவர் அயர்ந்து நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறார். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அருமையானவர்களே, சிறைச்சாலைக்கு முன்பதாக காவற்காரர்கள் நின்று காவல் காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அருமையானவர்களே, அவரை பாதுகாக்கும்படியாக, அவர் எஸ்கேப் ஆகி போகாம இருக்கிறதுக்காக இந்த 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்தி 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். ஸோ கிட்டத்தட்ட 16 போலீஸ் கஸ்டடியில் இந்த பேதுரு இருக்கிறார். 4 பேரா இருக்காங்க. அருமையானவர்களை வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். இந்த கர்த்தருடைய தூதனை தடுத்து நிறுத்த எந்த ஒரு அரசாங்கத்தாலும் முடியாது, எந்த ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்டாலும் முடியவில்லை. தேவ தூதன் அந்த சிறைச்சாலைக்குள்ளே வந்து நிற்கிறார். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. அவனை தொட்டு எழுப்புகிறார். சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. அருமையானவர்களை, சங்கிலி விழுகட்டும்னு அவர் சொல்லல, ஆட்டோமேட்டிக்காக அந்த கலண்டு விழுகுது. பாருங்களேன், தேவ பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை எல்லா கட்டுகளிலிருந்து அவர் விடுதலை ஆக்குறவராக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சிகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்தி கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது, ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். அருமையானவர்களே, அந்த ஊரில் இருக்கிறதான இரும்பு கதவண்டே வந்த பொழுது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாக இருக்கிற தடைகள் எதுவாக இருந்தாலும் அது தானாய் விலகி போகும். இரும்பு கதவாகவே இருந்தாலும் அது தானாய் உங்களுக்கு வழி திறந்து கொடுக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, பேதுருவுக்கு தெளிவு வந்த பொழுதுதான் அவன் உணர்ந்து கொள்கிறான், யூத ஜனங்களுடைய எண்ணங்களுக்கும் ஏரோதின் கைக்கும் கர்த்தரை தப்புவிக்கும்படியாக தம்முடைய தூதனை அனுப்பினார் என்பதை அவன் அறிந்து கொள்கிறான். அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவன் அவருடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும்படியாக அவர் கூட இருக்கிறார். அருமையானவர்களே, அன்றைக்கு விசுவாசியில் ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த ஜெப கூட்டம் முடிவதற்கு முன்னதாகவே கர்த்தர் பேதுருவை வெளியே கொண்டு வருகிறார். பேதுரு போய் வாசல் கதவை தட்டுறாரு. அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, ஜெபம் பண்ணி முடிப்பதற்கு முன்னதாகவே பதில் அவளுக்கு முன்பதாக வந்து நின்றது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர்தான் நம்முடைய ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர். அருமையானவர்களே, கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவராக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதே போல நாம் வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், பவுலும் சீலாவையும்
அநேக அடிகள் அடித்து அவர்களை கொண்டு வந்து சிறைச்சாலையிலே போடப்படுகிறார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொல்லி 25 வாசிக்கிறோம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அருமையானவர்களே, சூழ்நிலைகள் விரோதமாக இருக்கும் பொழுது அவங்கள அநேக அடி அடிச்சிருக்காங்க. ஸோ உடம்பெல்லாம் காயம் இருந்திருக்கலாம், உடம்புலேருந்து ரத்தம் வெளியேறி இருக்கலாம், எலும்புகள் முறிந்திருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர்கள் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அவங்க என்ன பாட்டு படிச்சிருப்பாங்க? ஏசப்பா, உங்களுக்காக நாங்கள் இத்தனை பாடுகளை பட்டுட்டோமே, ஏன் எங்களை இப்படி வச்சிருக்கீங்க, நாங்கள் என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லி புலம்பலின் சங்கீதம் அவர்கள் பாடவில்லை. ஆண்டவரே, உமக்காக நாங்கள் பாடுகளை அனுபவிப்பதற்கும் அவமானம் அடைவதற்கும் எங்களையும் நீர் பாத்திரராக தெரிந்து கொண்டீரே என்று சொல்லி கர்த்தரை துதித்து பாடி ஜெபம் பண்ணுகிறார்கள். தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டார்கள். ஸோ கூட இருந்த கிரிமினல்ஸ் எல்லாரும் அவர்கள் ஜெபிப்பதையும் கேட்கிறார்கள், தேவனை துதித்து பாடுவதையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. அருமையானவர்களே, தேவ பிரசன்னம் அந்த இடத்திலே இறங்குகிறது. பரலோகத்தின் தேவனால் அங்க சும்மா உட்கார்ந்திருக்க முடியல. அவர் அந்த இடத்துல எல்ஷடாய், சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் அந்த இடத்துல பிரசன்னராகிறார். வேதம் சொல்கிறது, சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. கிடுகிடுகிடுகிடுன்னு அந்த ஜெயில் ஃபுல்லா அதிருது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. கட்டப்பட்டிருந்த எல்லா கிரிமினல்ஸோட கட்டுகளும் கலன்று போயிற்று. கதவுகள் எல்லாம் திறவுண்டது. உடனே சிறைச்சாலைக்காரன் வேகமா வர்றான். தூக்கத்துல இருந்தவன், என்னடா பூமி அதிருகிறதேன்னு சொல்லி கண்ணை தொடர்ந்து பார்த்தா கதவெல்லாம் திறந்து கிடக்குது. ஓ, எல்லா கிரிமினல்ஸும் ஓடி போயிட்டாங்க. கைதிகள்லாம் நினைச்சு தன்னைத்தானே அவன் கொலை செய்ய போகிறான், தற்கொலை செய்து கொள்ள போகிறான். அந்த நேரத்துல அந்த பவுல் சொல்றாரு, ஏப்பா, நீ நீயே கொலை செய்யாத, நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கோம் அப்படிங்கிற சொல்லு. வந்து பார்த்தா எல்லாமே திறந்து கிடக்குது. கைதிகள் எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போய் கிடக்குது. ஆனால் ஒருத்தர் கூட வெளியவே போகலை. அருமையானவர்களே, அதை கண்டு அந்த சிறைச்சாலைக்காரன் ரொம்ப ஆச்சரியப்பட்டு எந்த கையினாலே அவன் அடித்தானோ அந்த கையினாலே அவர்களுடைய காயங்களை கட்டுகிறான், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறான். அந்த இரவிலே அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட பொழுது அவன் குடும்பமாக ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டான் அந்த இரவிலே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களை, தேவன் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கிறார். காலையில பார்த்தா அதிகாரிகள் சொல்லி அனுப்புறாங்க, அவங்கள வெளியில அனுப்பிவிடுங்கன்னு சொல்லி சிறைச்சாலைக்காரங்களுக்கு சொல்லி அனுப்புறாங்க. அருமையானவர்களே, ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றிலும் மாற்றத்தை தருகிறார். அந்த பிளேஸ்ல, அந்த சிறைச்சாலையிலே மாற்றம் உண்டாகிறது. கதவுகள் திறக்கப்படுகிறது, கட்டுகள் யாவும் கலன்று போகிறது. அந்த கிரிமினல்ஸ் ஒருத்தர் கூட எஸ்கேப் ஆகி போகவே இல்லை. நான் நினைக்கிறேன், தேவனை துதித்து பாடி ஆராதிக்கிற சத்தத்தை கேட்டு அவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். அருமையானவர்களை, ரட்சிக்கப்படாமல் இருந்திருந்தாங்கன்னா ஓடி இருந்திருப்பாங்க. முதல்ல வெளியேறி ஓடி இருப்பாங்க, கதவு திறந்திருக்கேன். ஆனால் ஒருத்தர் கூட போகலை. காரணம், அவர்கள் இருதயத்திலே கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்திருந்தார். அருமையானவர்களே, அந்த ஜெயிலர், அந்த சிறைச்சாலைக்காரன் குடும்பமாய் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கிறான். அது மட்டுமல்ல, அரசாங்க அதிகாரிகள் சொல்லி அனுப்புகிறார்கள் அவர்களை வெளியே விடும்படியாக. நாம் வாசிக்கிறோம், அந்த 35ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பொழுது விடிந்த பின்பு அந்த மனுஷரை விட்டுவிடுங்கள் என்று சொல்ல அதிகாரிகள் சேவகர்களை அனுப்பினார்கள். அருமையானவர்களே, அதிகாரிகள் சொல்லி அனுப்புகிறார்கள். அருமையானவர்களே, ஒண்ணுமே புரியல. அதாவது அவங்க எதுவுமே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கவே இல்லை. அதிகாரிகளே அவங்களை வெளியில போக சொல்றாங்க. உள்ள பத்திரமா வச்சு பாதுகாத்துக்கணும்னு சொல்லி சிறைச்சாலையில் கொண்டு வந்து உள்ள போட்டு மறுநாள் சொல்றான் வெளியில விடுங்கன்னு சொல்லி. அருமையானவர்களை, கர்த்தர் கிரியை செய்கிறார். இருதயங்களை மாற்றுகிறவர் கர்த்தர். அருமையானவர்களை, நாம் ஆராதிக்கிற தேவன், நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன், எல்லா ரீதியிலும் கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறவராக அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாகவே பதில் தருகிறார். வேதத்திலே வாசிக்கிறோம், யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ளான் என்று வேதம் சொல்கிறது. தேவன் பரத்திலிருந்து நமக்கு கொடுக்கிற தேவன், நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவராக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஸோ இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஒருமனப்பட்டு சபையாராக, குடும்பமாக, குழுவாக நாம் இணைந்து தனிப்பட்ட ரீதியிலும் கூட இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஜெபிக்கும் பொழுது
தேவன் அந்த இடத்துல பிரசன்னராகிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், என் நாமத்தினாலே நீங்கள் எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கு நான் நடுவிலே இருக்கிறேன் என்ற ஆண்டவர் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவராக நாம் நடுவில் இருக்கிறார். ஸோ நாம் ஜெபிக்கும் பொழுது பரலோகம் அந்த ஜெபத்திற்கு உடனடியாக பதிலை அனுப்பி தருகிறது. பூலோகத்தில் அது நிச்சயமாகவே அது சீக்கிரத்தில் இந்த பூமியிலே அது நிறைவேறுகிறது. பிசிக்கலாக நாம் அதை காணத்தக்க ரீதியிலே தேவன் அதை வெளியரங்கமாக அதை காண்பிக்கிறார். பாதாளமும் நம்முடைய ஜெபத்தின் நிமித்தமாக பாதாளம் நடுங்குகிறது, அது நமக்கு அடங்கி போகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். காரணம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தில் வாசிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கும். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும். அதாவது எல்லா 3 உலகம், வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர், பரலோகம் பூலோகம் பாதாளம் எல்லாவற்றின் மேலும் அவர் அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். ஸோ எல்லாருடைய முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்கும். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். அருமையாளே, அந்த நாமத்திற்கு ஈக்குவலாக, அந்த நாமத்திற்கு மேலான நாமம் வேறு எதுவுமே இல்லை. வியாதி என்கிற நாமத்தை காட்டிலும் பெரிய நாமம், மேலான நாமம் இயேசுவின் நாமம். பிரச்சனை என்கிற உங்களுடைய பிரச்சனையுடைய பெயரை போட்டுக்கங்க, அந்த பெயரை காட்டிலும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். எந்த ஒரு மனிதர்களாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், அவர்களுடைய பெயரை காட்டிலும் அவர்களுடைய டெசிக்னேஷனை காட்டிலும் மிகப்பெரியவர், மிகப்பெரிய நாமம் இயேசுவின் நாமம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ அவர் உன்னதமான தேவனாக, த மோஸ்ட் ஹை காடாக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவராக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் சொல்ல, நீ மிகவும் பிரியமானவள், நீ மிகவும் பிரியமானவன், நீ ஜெபிக்கும் பொழுதே உனக்கு கட்டளை வெளிப்பட்டது, உனக்கு ஆன்சரை கொண்டு வந்தேன் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, டாக்டர் மார்த்தா என்கிறதான ஒரு நாஸ்திக பெண் டாக்டரை குறித்து இவ்வாறாக நான் வாசித்தேன். டாக்டர் மார்த்தா அவங்களுக்கு ஒரு பெரிய அவார்ட் ஃபங்க்ஷன் ரெடியாக இருக்குது. அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்காக அவங்க ஃப்ளைட்டில் போயிட்டுருக்காங்க. போய்கிட்டு இருக்கும் பொழுதே பயங்கர மழை, காற்றும் மழையும் இருந்தபடினாலே ஃப்ளைட் முன்னேறி போக முடியாதபடி பக்கத்தில் இருந்த ஒரு கிராமத்துக்கு பக்கத்தில் இருந்த ஒரு ஏர்போர்ட்டில் ஃப்ளைட் வந்து லேண்ட் பண்ணிட்டாங்க. ஏரோப்ளேன் அங்கேயே இறங்கிருச்சு. அவங்க உடனே என்ன பண்ணாங்களாம், ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆகிக்கிட்டே இருக்குது. உடனே ஒரு கார் புக் பண்ணி காரில் வந்து அவங்க அந்த ஊருக்கு போகும்படியாக பிரயாசப்பட்டிருக்கிறார்கள். கார் பாதி தூரம் வந்திருக்குது, போக முடியல, பயங்கர மழை காற்று, ஸ்டக்கப்பாயிருச்சு காரு. உடனே அவங்களுக்கு எங்கே போகனே தெரியல. பக்கத்தில் ஒரே ஒரு சின்ன குடிசை வீடு இருக்குது. அந்த குடிசை வீட்டுக்கு டாக்டர் மார்த்தா போகிறாங்க. போய் கதவை தட்டினதும் ஒரு மிடில் ஏஜ் லேடி வந்து கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்ததும், மழைக்கு கொஞ்ச நேரம் உங்கள் வீட்டில் ஒதுங்கிக்கலாமான்னு கேட்டதும் ஓகேன்னு சொல்லி கதவை திறந்து உள்ளே அவங்கள வந்தது கதவை அடைச்சிடுறாங்க. அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ப்ரெட்டும் டீயும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சாப்பிட்டுக்கிட்டே பேசும்பொழுது பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது அந்த டாக்டர் மார்த்தா சொல்கிறாங்க, கடவுளே இல்லை என்கிறதான எண்ணம் கொண்டவள் நான் என்று சொல்லி அவங்க சொல்கிறாங்க. உடனே அந்த லேடி, அந்த மிடில் ஏஜ்டு லேடி, அவங்க சொல்கிறாங்களாம், எனக்கு இயேசு கிறிஸ்து மேலே ரொம்ப நம்பிக்கை உண்டு, இயேசு உயிரோடு இருக்கிறார், அவர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார், அதை நான் முழுவதுமாக நான் நம்புகிறேன் என்று சொல்லி அந்த சகோதரி சொன்னாங்களாம். பேசி கொண்டிருக்கும் பொழுதே உள்ளேருந்து மம்மின்னு சொல்லி கூப்பிட்ற சத்தம் கேட்டதான். உடனே அந்த சகோதரி உள்ளே எந்திரிச்சு போயிட்டு கொஞ்ச நேரம் கழித்து வெளியில் வந்தாங்களாம். உடனே அந்த டாக்டர் மார்த்தா கேட்டாங்களாம், உள்ள சத்தம் கேட்டதே, மாம் சொல்லி கூப்பிட்ற சத்தம் கேட்டதே என்னன்னு கேட்டதும், என்னுடைய மகளுக்கு உடம்புக்கு சரியில்லை, அவளுடைய வியாதி சுகமாகும்படியாக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், இயேசு கிறிஸ்து கண்டிப்பாக என்னுடைய மகளுக்கு சுகம் கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் அவளுக்கு வந்து செலவழித்து அதிகமான பணம் செலவழியும் என்று சொல்லி மருத்துவர்கள் சொன்னதுனால என்னால் அவ்வளோ தூரம் செலவழிக்கக்கூடிய வசதி இல்லாதனால முழுவதுமாக நான் கர்த்தரை சார்ந்து நிற்கிறேன், நிச்சயமாகவே ஆண்டவர் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன் என்று சொல்லி அந்த சகோதரி சொன்னாங்களாம். உடனே டாக்டர் மார்த்தா எந்திரிச்சு, நான் ஒரு டாக்டர் தான், நான் ஒரு மருத்துவர், நான் வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த அவருடைய மகளை போய் பார்த்தார்களாம். பார்த்துட்டு டாக்டரோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வாசித்து பார்த்தாங்களாம். வாசித்து பார்த்துட்டு அந்த வாலிப பெண்ணினுடைய வீக்னஸ் இருக்குதே, அந்த
பலவீனத்தை குறித்து இவங்க வந்து நன்றாக அறிந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய டாக்டர் தான் டாக்டர் மார்த்தா. சரின்னு மழை நின்னதுக்கப்புறம் மறுநாள் காலையில் அந்த அம்மாவையும் மகளையும் தன்னுடைய காரில் ஏற்றிக்கொண்டு பக்கத்தில் இருக்க சிட்டியில் இருக்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அவளை அட்மிட் பண்ணி டாக்டர் மார்த்தா ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அந்த பிள்ளை பிழைச்சிக்கிட்டா, நல்ல சுகமாயிட்டா. அப்போது அந்த சகோதரி, அந்த வாலிப பெண்ணுடைய அம்மா, அவள் வந்து டாக்டருக்கு வந்து தேங்க்ஸ் சொன்னாங்களாம். ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு, எனக்கு எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அப்படின்னு சொன்னதும் டாக்டர் மார்த்தா சொன்னாங்களாம், நான் இப்பொழுது விசுவாசிக்கிறேன், நீ ஆராதிக்கிற இயேசு உயிரோடு இருக்கிறார், அவர்தான் மெய்யான தெய்வம் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி சொன்னாங்களாம். எப்படின்னு சொன்னதும், நீ தான் சொன்னியே, ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆண்டவர் எப்படியாவது என் பிள்ளைக்கு சோகம் கொடுப்பான், நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்ன பத்தியா, ஆண்டவர் என்னை கொண்டுட்டு வந்து உன்னுடைய வீட்டுக்கு கொண்டு வந்து சுகம் கொடுக்கும்படியாக, ஒரு மருத்துவராக நான் செய்ய வேண்டிய கடமையை செய்யும்படி உன் இயேசு இந்த காரியத்தை செய்திருக்கிறார், உண்மையாகவே உன் இயேசு ஜீவிக்கிறார் என்று சொல்லி அந்த அம்மா சொன்னாங்களாம். அருமையானவர்களே, அது மட்டுமல்ல, நீ ஆராதிக்கிற தேவன் மிகப்பெரியவர் என்பதை நான் அறிந்து கொண்டேன். உனக்காகவே இந்த ஃபங்க்ஷனை கடவுள் வந்து ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அவார்ட் ஃபங்க்ஷன் எனக்கு கொடுக்கப்படும்படியாக ஒரு நாளை குறிக்கப்பட்டது. ஆனால் அங்கே போக முடியாதபடி பெரிய மழையும் காற்றையும் அந்த இயேசு அனுப்பி வைத்தார். ஸோ ஃப்ளைட் வந்து பாதியில் நின்றுச்சு. காரை பிடிச்சி வர்றேன், கரெக்டாக உன் வீட்டு பக்கத்தில் வந்து அது வந்து ஹால்ட் ஆகி நிற்கிது. என்னையும் அறியாமல் உன் வீட்டுக்குள்ளே நான் வந்தேன், அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்படியாக உன் இயேசு செய்திருக்கிறார். ஸோ இத்தனை காரியங்களை உன் ஆண்டவர் உனக்காக செய்திருக்கிறாரே, அவர் நிச்சயமாகவே அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் நல்லவர் என்று சொல்லி டாக்டர் மார்த்தா சொன்னாங்களாம். ஆமாம் அருமையானவர்களே, நம் இயேசு ஜீவிக்கிறார், நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். சில நேரம் நினைக்கிறோம், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கோமே, பதில் கிடைக்கலையே. இல்லை, ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுத்து விட்டாரு. அருமையானவர்களே, நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுதே, ஜெபிக்கிறதுக்கு முன்னதாகவே கர்த்தர் உங்களுக்கு என்னது தேவை என்று ஆன்சரை அனுப்பிட்டாரு. த ஆன்சர் இஸ் ஆன் த வே. பதில் வந்து கொண்டே இருக்குது. கொஞ்சம் பொறுமையா இருங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. ஏற்ற காலத்திலே அந்த பதில் உங்களுடைய கரத்திலே வந்து கிடைக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்கள், இப்போ ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணுறோம், திங்ஸ் ஆர்டர் பண்ணுறோம். உடனே அவங்க சொல்கிறாங்க, டெல்லியிலேருந்து அந்த பொருள் வருதுன்னு சொல்லி நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அது எந்த இடத்துல அந்த பொருள் வந்துக்கிட்டே இருக்குது, அவன் வந்து பேக் பண்ணி அனுப்பிடுறான். நம்ம பணத்தை நெட்டில் பே பண்ணிடுறோம், அவன் பொருளை அனுப்புகிறான். நம்ம இடையில பார்த்துக்கிட்டே இருக்கோம், அந்த பொருள் எங்கே வருதுங்கிறத நம்மளால் கணிக்க முடிகிறது. அதில் பார்த்துக்கிட்டே இருக்க, நெட்டில் பார்க்கும்போது தெரிஞ்சு போயிடுது. டெல்லியிலேருந்து கிளம்பிருச்சு பொருள், ஹைதராபாத் வந்துருச்சு, சென்னை வந்துருச்சு, அப்படியே வரிசையாக வருது. அருமையானவர்களே, அப்போ நம்ம வந்து 2 நாள் ஆயிடுச்சு 3 நாள் ஆயிடுச்சுன்னு துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் கேட்ட பொருள் வந்து கொண்டே இருக்கிறது என்கிற அறிவு நமக்குள் வரும்பொழுது நம்ம தைரியமாக இருக்கோம். கடைசியில் நம்ம ஊருக்குள்ளே வந்துருச்சு, அவன் சொல்கிறான் அவங்க வீடை தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. உடனே ஃபோன் வருது. ஃபோன் வந்ததுமே நாங்கள் இந்த இடத்துல தான் இருக்கோம் வாங்கன்னு சொன்னது கரெக்டாக அந்த டெலிவரி பாய் வந்துடுறான். நம்ம வாங்கிக்கிறோம், தேங்க்ஸ் பண்ணுறோம். அருமையானவர்களே, அதை போல் நாம் ஜெபிக்கும் பொழுது, ஜெபிக்கிறதுக்கு முன்னதாகவே நமக்கு என்னன்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். ஜெபித்த மாத்திரத்தில் கர்த்தர் பதிலை அனுப்பி விடுகிறார். அது வந்து ரீச் ஆகிறதுக்கு சில நாட்கள் ஆகலாம், சில காரியங்களுக்கு சில மாதங்கள் ஆகலாம், சில காரியங்களுக்கு சில வருஷங்கள் ஆகலாம். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக அந்த கர்த்தரை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நிச்சயமாகவே அது உங்களுடைய கரத்திலே சீக்கிரத்திலே வந்து கிடைக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேவன் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன். ஆண்டவர் சொல்கிறார், தானியேல் 9:23 நீ மிகவும் பிரியமானவன். திரும்ப வாசிப்போம். தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீ மிகவும் பிரியமானவன். பாருங்களேன், நீங்களும் நானும் தேவனுக்கு மிகவும் பிரியமானவர்கள். கர்த்தரை நேசிக்கிற நாம், அவருடைய கல்வாரி இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்களாகிய நாம் தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றவர்கள், தேவனுடைய பார்வையிலே முக்கியமானவர்கள், விசேஷித்தவர்களாக நாம் இருக்கிறோம். ஆகவே நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின பொழுதே கட்டளை வெளிப்பட்டது. நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுதே ஆண்டவர் ஆன்சரை அனுப்பிவிட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதுக்கு வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்க. ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன் உங்க பக்கத்தில் இருக்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிறார், உங்களுடைய வீட்டில் இருக்கிறார், உங்களுடைய சபையில இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவராக நம்முடைய தேசத்தில் இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய தனிப்பட்ட ஒவ்வொருவருடைய
காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும், நம்முடைய குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக நாம் ஏறெடுக்கிற எல்லா காரியங்களுக்கும், நம்முடைய பெற்றோருக்காக நாம் ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும், நம்முடைய சபைக்காக நாம் ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும், நம்முடைய தேசத்திற்காக நாம் ஜெபிக்கிற எல்லா வகை ஜெபங்களுக்கும் கர்த்தர் பதில் கொடுக்கிறவராக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஏற்ற காலத்திலே, ஏற்ற நேரத்திலே, சரியான நேரத்திலே சரியான காரியங்களை செய்கிற தேவன் அவர் நம்மோடு கூட இருந்து சரியான நேரத்தில் நம்முடைய கையில் ஆன்சர் கிடைக்கும்படி கர்த்தர் கிரியை செய்கிற தேவன். அதுவரைக்கும் கர்த்தரை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை ஆராதனை பண்ணுங்க. ஆண்டவரே, என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவராக என்னோடு கூட இருக்கிறையா, உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே, கோடி நன்றி ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருங்க. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ மிகவும் பிரியமானவன், நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின பொழுதே கட்டளை வெளிப்பட்டது என்று எழுதியிருக்கிறதே. நிச்சயமாகவே நாங்கள் ஜெபிக்க தொடங்கும் பொழுதே எங்களுடைய ஜெபத்திற்கு நீர் பதிலை நீர் அனுப்பி கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஏற்ற காலத்திலே, ஏற்ற நேரத்திலே கர்த்தாவே, எங்களை கரத்திலே அந்த பதில் வரும்படியாக நீர் கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி எதையாகிலும் கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று எழுதியிருக்கிறதே. உம்முடைய சித்தத்தின்படியாக நாங்கள் ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் கர்த்தர் பதில் கொடுக்கிறவராக எங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி ஆண்டவரே. எங்களுக்காக இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. பிதாவின் வலது பாசத்தில் உட்கார்ந்து எங்களுக்காக வேண்டுதல் செய்கிறதற்காக நன்றி. பசுத்த ஆவியானவர் எங்களுக்காக வாக்குக்கடங்காத பெருமூச்சுகளோடு எங்களுக்காக பிதாவினிடத்தில் வேண்டுதல் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொன்னீர் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும், இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் கர்த்தர் பதில் கொடுக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமாகிய இயேசுவின் நாமத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே, வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. விசுவாசத்திலே ஸ்திரமாயிருந்து, ஜெபத்திலே உறுதியாயிருந்து, ஜெபத்திற்குரிய பதிலை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் ஒவ்வொருவருக்கு அனுக்கிரகம் பண்ணுவீராக. விசுவாசம் உள்ளவர்களாக ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னீரையா. விசுவாசத்தோடு ஜெபித்து ஆசீர்வாதங்களை, பதிலை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கு கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. எங்களை தனிப்பட்ட காரியங்களுக்காக ஆண்டவரே, ஒவ்வொருவரும் தங்களை தனிப்பட்ட காரியங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபங்களுக்கும், குடும்பங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபங்களுக்கும், சபைக்காக ஜெபிக்கிற ஜெபங்களுக்கும், தேசத்திற்காக ஜெபிக்கிற ஜெபங்களுக்கும் கர்த்தர் நிச்சயமாகவே பதில் வைத்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி. கர்த்தர் எங்களுடைய மன விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.